நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லு துளசி. நாளைக்கு தான் எமி பாப்பாவை கோர்ட்ல ஆஜர் பண்ண சொல்லிருக்காங்க. எமி இனி யாருக்கு சொந்தங்கிறது நாளைக்கு தெரியும். நீ டென்ஷனே ஆகாத துளசி. எமிய கோர்ட்ல உன் கூட தான் அனுப்புவாங்க. சொந்த அம்மா பொண்ணு வேணும்னு கேக்கும்போது கோர்ட் அவளை என் கூட அனுப்போன்னு எனக்கு தோணல. கோர்ட்ல அவங்க உன் கூட அனுப்ப போறது இல்லையே, அவங்க அப்பா கூட தானே. அம்மாவ மாதிரியே பொண்ணு விஷயத்துல அப்பாக்கும் சில உரிமைகள்லாம் இருக்கு. நீ நாளைக்கு நடக்க போறதை யோசிச்சு டென்ஷன் ஆயிக்காத. கோர்ட்ல இருந்து நீங்க திரும்ப வரும்போது உங்க கூட எமி பாப்பாவும் இருப்பா. எனக்கு அவரை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. எமிய மட்டும் எலினா கூட்டிட்டு போயிட்டா பாவம் அவரு ரொம்ப கவலைப்படுவாரு. உனக்கு தெரியும்ல, எமின்னு சொன்னாலே அவருக்கு உயிருக்கா. அவளை விட்டு பிரியறத அவரால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அவருக்கு மட்டும் இல்லக்கா, எனக்கும். எமி பாப்பா எங்க? இங்கதான் இருக்கா. இவ்வளவு நேரமா என் மடியில தான் படுத்துட்டு இருந்தா. இப்போ அம்மா கூட விளக்கேத்த போயிருக்கா. துளசி, அவளுக்கு நீ எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வை. நாளைக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்தாலும் அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீயும் எல்லா சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோ. ஒருவேளை அவளை கூட்டிக்கிட்டு போனாலும் அவளை பெத்த அம்மா தானே கூட்டிக்கிட்டு போறாங்க. துளசி, அம்மா எவ்வளவுதான் அன்பே இல்லாதவளா இருந்தாலும் பெத்த அம்மான்னு வந்துட்டா வளர்த்த அம்மா 2ஆம் பட்சம்தான். அப்படின்னா நீ சொல்றது எலினா கண்டிப்பா எம்மிய கூட்டிட்டு போயிடுவானு தானே? அப்படி ஒரு விதி வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம். என்னாச்சு மனசி? ஏன் உன் முகம் இவ்வளவு டல்லா இருக்கு? துளசி இப்போ கால் பண்ணிருந்தா. நாளைக்கு எமி பாப்பாவை எலினா கூட்டிட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு துளசியும் ராயும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நானும் தான். பொதுவா இந்த மாதிரி கேஸுங்கள்ல மகள அம்மா கூட அனுப்புறதுதான் வாய்ப்புகள் அதிகம். காரணம், பொண்ணுங்க அம்மா கூட வளர்ந்தாதான் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு கோர்ட் நம்புது. ஆனா இங்க எலினாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எமியா அவ கூட அனுப்புனாதான் நம்ம ரொம்ப பயப்படணும். காரணம், அவ ஒரு அம்மா கிடையாது. அவ பிரசவிச்சலை தவிர ஒரு நாள் கூட அவகிட்ட அன்பா நடந்துகிட்டது கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எலினா கூட எமி அனுப்புறதுக்கு ராய் பயப்படுறான். ஆனா எலினாக்காக கோர்ட்ல ஆஜராக இருக்கிறது அட்வொகேட் மித்ரா வர்மா. ஆனா என் வாதங்கள் எந்த அளவுக்கு எடுபடும்னு எனக்கு நிச்சயமா தெரியல. என்னானாலும் நாளை நாள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இறுதி வெற்றி
அட்வொகேட் சத்யதேவ் வர்மாவுக்கா இல்லை மித்ரா வர்மாக்கான்னு நாளைக்கு தான் தெரியும். அண்ணிய சொந்த அம்மாவா நினைக்கிற நீங்க நாளைக்கு வேணும்னே அவங்க கிட்ட தோக்காம இருந்தா நல்லது. அப்படி நடந்தா கவலைப்பட போறது ஏன் தங்கச்சி, அதை மறந்துடாதீங்க. கோர்ட்ல உறவுகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதுக்காக அண்ணிங்கிறதுக்காக நான் வேணும்னே கேஸ்ல தோக்க போறதில்ல. நாளைக்கு ராய்க்கும் துளசிக்கும் எமி கிடைக்கணுன்றதுக்காக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வேன். நாம இப்போ எங்க போறோமா? நாம எலினா மம்மியை பார்க்க போறோம். எதுக்கு? என்ன மம்மி கூட அனுப்பி வைக்க போறீங்களா? உன்னை உன் மம்மி கூட நானும் அப்பாவும் அனுப்ப மாட்டோம். நீ பயப்படாத, சரியா? எனக்கு பயமா இருக்குமா. நான் மம்மிய பார்க்கவே வரல. உன் கூட அப்பாவும் நானும் பானாச்சி எல்லாரும் வரோம். அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? பயப்படாத, சரியா? ம்? நீ கீழே போய் உக்காரு. நானும் அப்பாவும் இப்ப வந்துடுறோம், சரியா? ம்? அவகிட்ட எங்க போறோன்னு சொல்லியிருக்க வேண்டாம். எதுவும் சொல்லாம கூட்டிட்டு போனா எலினா கோர்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்து அவ ரொம்ப பயந்துருவான். அதனாலதான் எலினாவை பார்க்க போறோங்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன். திரும்ப வரும்போது நம்ம கூட எமியும் வருவாள துளசி? அவளும் வரணும்னு வேண்டிக்கிறேன். எங்க ஒருவேளை எலினா எமிய கூட்டிட்டு போயிட்டா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையும் ரொம்ப பிராக்டிக்கலா எடுத்துக்கங்க. என்னால அப்படி முடியுமான்னு தெரியல. உங்களை மாதிரி எனக்கும் டென்ஷனா இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையை நாம ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். நான் சில பேர்கிட்ட இத பத்தி பேசியிருந்தேன். அவங்களும் என்கிட்ட எமியை நம்ம கூட அனுப்புறது சந்தேகம் தான் சொல்றாங்க. எதுக்கோ நம்ம கோர்ட்டுக்கு போய் பார்க்கலாங்க. ஒருவேளை அங்க ஏதாவது மிராக்கிள் நடந்துச்சுன்னா. நீ என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு சொன்னாலும் உன் மனசுக்குள்ளேயும் எமியை நாம இழந்துருவோன்ற பயம் இருக்குல்ல? அவ எனக்கும் மக தானங்க. அவ என்னை விட்டுட்டு போயிட்டானா அது எனக்கு வருத்தம் தானே. ஆனா எலினாவோட இடத்துல இருந்தும் நாம யோசிக்கணும். அவ என்னதான் இருந்தாலும் எமியோட சொந்த அம்மா. முன்னாடி அவங்க குழந்தைகிட்ட கோவத்தை காட்டியிருக்கலாம். இப்ப அவங்களோட மனசு மாறி ஒருவேளை நல்ல எண்ணத்தோட கூட எமிய கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடலான்னு நினைச்சிருக்கலாம்ல. அப்படி திருந்திட்டாங்கன்னா எமிய நாம புடிச்சு வச்சிருக்கிறது சரியில்லைங்க. அவளுக்கு எமி மட்டும்தாங்க இருக்கா. நாளைக்கு அவ வளர்ந்து பெரியவானதுக்கு அப்புறம் என்ன என் மம்மி கூட அனுப்பாதது துளசி அம்மா தான் அவ சொல்லிடக்கூடாதுங்க. நீ வாமா, நாம கிளம்பலாம்.
செல்லம், ஆன்ட்டிக்கு ஒரு கிஸ் தாம்மா. ம்ஹும். அச்சோ, ஒன்னே ஒன்று கொடுமா, ஒரே ஒரு கிஸ் தான். ஒரு முத்தம் தானே குடுமா. கொடுங்க. அம்மா. செல்லம், இன்னைக்கு இவளை எலினா அம்மா கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் என்னோட செல்லத்தை இனிமே பார்க்கவே முடியாது. நீ எதுக்கு தாரா தேவையில்லாம குழந்தைகிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் இவ்வளவு வருத்தப்பட வைக்கிறதுக்காக சொல்லல. என் மனசுல இருக்க கவலையை எப்படி மறைக்க முடியும்? நீ எப்பவும் கவலைப்படாத, ஆன்ட்டி எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நான் எமி பாப்பா கிட்ட உங்க மம்மி கூட்டிட்டு போனாலும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டேன். இன்னையோட இந்த வீட்டு சந்தோஷம் எல்லாமே போயிடும். இந்த வீட்டு செல்ல பாப்பா அவளோட அம்மா கிட்டேயே போறா. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னங்க, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எலினா பாப்பாவை கூட்டிட்டு போனா சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. எனக்கும் கூட வந்து வழி அனுப்பணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. உடைஞ்சு போய் அழுதுருவேன். என்னங்க போலாமா? அம்மா வாங்க போலாம். எதுக்கு அண்ணி அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பா கூட இருந்துக்கிறேனே. எலினா கூட்டிட்டு போறது இவளை கொலை பண்ணவா இல்ல வளர்க்கவான்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. துளசி, நம்ம போலாம். இல்ல, நீங்க யாரும் வருத்தப்படணும்ன்றதுக்காக அப்படி சொல்லல. எலினாவோட கேரக்டர் அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா இந்த ஆன்ட்டியோட பிளஸிங் உனக்கு எப்பவுமே இருக்குமா? சந்தோஷமா போயிட்டு வா. டாடா. ஒரு வழியா இதோட தொல்லை ஒழிஞ்சது. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வெற்றி கன்ஃபார்மா எனக்கு தானே? ஷியோர். அந்த விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ திரும்ப போகும்போது உன் கூட உன் பொண்ணு எம்மியும் இருப்பா. எனக்கு அது மட்டும் போதும் மேடம். அப்படி நடக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால தான் திறமையான அட்வொகேட்டான உங்ககிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சேன். என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீ இந்த கேஸை கொடுக்கும்போது ஒரு அட்வொகேட்டுங்கிற முறையில் இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. உன்னோட சந்தோஷம் எதுவோ அதுதான் என்னோட சந்தோஷம். என்ன சந்தோஷப்படுத்தவங்கள நான் கவனிக்காம விடுறதில்ல. அதுதான் என்னோட பாலிசி. அதனால நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அதனால மேடம் எதிர்பார்க்கறத விட பெரிய கிஃப்ட் நான் உங்களுக்கு தருவேன். அதை என் பொண்ணு கையால் கண்டிப்பாக நான் இன்னைக்கு தருவேன். கிஃப்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? எம்மி வந்துட்டா உன்னோட அடுத்த பிளான் என்ன? ராய், அப்படி ஒரு ஆசை என் மனசில் இருக்கு. பட் அது ஈஸி கிடையாது. ஏன்னா ராய் இப்போ இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட். அதனால அவ்வளோ சீக்கிரம் என்ன ராய் ஏற்றுப்பாரான்றது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் எமி மட்டும் என் கூட வந்துட்டானா அந்த ராயோட மனசு தானாகவே இறங்கிடும். ஏன்னா எமி பாப்பான்னு சொன்னால் ராய்க்கு உயிர் மேடம். எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியும். அதனால எமியை இழக்க போகிற இந்த விஷயம் ராயை பொறுத்த வரைக்கும் பெரிய வருத்தம் தான். என் மேலே கோவம் இருந்தாலும் எமி மேலே இருக்க அந்த அன்புனால ராய் கண்டிப்பாக தேடி வருவார். அப்படி வந்து வந்து கடைசியில் துளசியை மறந்துட்டு அவர் என்னோட புருஷனா வாழ ஆரம்பிச்சிருவாரு. என்னோட ஆசையும் அதுதான். உன்னோட ஆசைப்படியே எல்லாமே நடக்கும். நீயும் எம்மியும் ராயும் ஒன்று சேர்றதுக்கு இன்னைக்கு வரப்போற கோர்ட்டோட தீர்ப்பு தான் ஆரம்ப புள்ளியா இருக்கும். அப்படி நடந்தாதான் துளசி அப்புறம் மானசியோட ஆணவம் அடங்கும். மானசி, அவங்க வர்ற வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம். வா.
சரி நீ உள்ள போய் எலினா, நான் இப்ப வரேன். ம். நீ எதுக்கு மானசியும் கோர்ட்டு கூட்டிட்டு வந்திருக்க? இது ஹனிமூன் வரதுக்கான இடம் இல்ல. எமி பாப்பாவோட கேஸ் தீர்ப்பை மானசி பார்க்கணும்னு சொன்னா, அதனால தான் நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். ஏன் மானசி, நேர்லயே தான் பார்த்தாகணுமா? எலினா பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான்னு போன்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அப்போ இன்னைக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு ஏற்கனவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுது. அதனால வழக்கமா தீர்ப்பு எப்படி வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோர்ட் எப்பவும் பெண் குழந்தைங்கள அம்மாவோட தான் அனுப்பும். அது உனக்கும் தெரியும்ல தேவா. அதனால நமக்குள்ள இந்த போட்டியே தேவையில்லாததுதான். உன்னை நான் கேஸ்ல தோக்கடிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை தேவா. எல்லாம் தெரிஞ்சும் நீ தோக்க போற ஒரு கேஸை ஒத்துக்கிட்டு இருக்கவே கூடாது. எந்த ஒரு வக்கீலும் கேஸு தோத்து போயிடும்னு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு வரதில்ல. எப்பவும் அவங்க மனசுக்குள்ள ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். நானும் இங்க ஜெயிப்போன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். ராய் கிட்ட இருந்து எலினாவுக்கு எமி கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். என்ன பண்ண வேணாமா? அதுதானே ஒரு வக்கீலோட தர்மம். சரிதான். எனிவேஸ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. உங்க அண்ணி என்னவோ இப்பவே ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு போறாங்க. என் துளசி எம்மியை இழந்துருவாளா? நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அன்னிக்கிட்ட நான் வீம்புக்கு இப்படி பேசினா கூட கேஸோட தீர்ப்பு எப்படி வரும்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அப்போ எம்மி பாப்பா துளசியை விட்டுட்டு போயிடுவாளா? பார்க்கலாம். தேவா என்ன சொல்றாரு மானசி? பார்க்கலான்னு சொல்றாரு. நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. மானசி ஆண்டி, என்ன இன்னைக்கு மம்மி கூட்டிட்டு போயிடுவாங்களா? ஏண்டா கோர்ட்ல இன்னைக்கு எமிய நம்ம கூட அனுப்புவாங்கன்னு நீ நம்புறியா? இல்ல போன தடவையும் கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு ஆதரவா வரல. அதானே இப்ப இங்கேயும் நடக்க போகுது. எனக்கு தெரியும். நீ வா, வாடா. ஐயோ ஏமி, கிட்ட வா. நீ எதுக்குமா பயப்படுற? நீ இப்ப வரப்போறது உங்க அம்மா கூட தானே. அப்ப நீ சந்தோஷப்பட தானே செய்யணும். உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? டாய்ஸ், அப்புறம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு, இன்னும் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் உனக்காக. அது மட்டும் இல்ல, நீ என் கூட வந்துட்டனா நம்ம நிறைய இடங்கள்லாம் போய் பார்க்கலாம். அதுவும் இங்கே இல்ல, ஃப்ளைட்லலாம் ஏறி வெளிநாட்டுக்கெல்லாம் போலாம். பாவம் பயந்து போய் நிக்கிறா. எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டி. நீ என் பொண்ணை விட்டு கொடுத்துடலான்னு ராய் கிட்ட சொல்லியிருந்தா இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் என் பொண்ணுக்கு வந்திருக்காது.
புரியுதா? என் டிவோர்ஸ் கேஸ் அப்பவே கோர்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீயும் ராயும் தான் பிரச்சனையை இப்ப பெருசாக்கிருக்கீங்க. பரவாயில்ல, என் பொண்ணு சட்டப்படி என்கிட்ட வரணும் தான் அந்த கடவுளோட ஆசை. எப்படியோ அந்த சந்தோஷமான காட்சியை பார்க்க நீங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பி மனசு. ஜட்ஜி எம்ஏ கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது தடுக்கிறேன் கிடுக்கிறேன்னு வந்துடாதம்மா. இது உன் சொந்த வீடெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கோர்ட்டு. உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. மேடம், இதுல இருக்கு. என்னோட கட்சிக்காரரான எலினாவும் அவரோட முன்னாள் கணவரான ராயும் சட்டப்படி 2 வருஷம் முன்னாடியே விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னிக்கு வெறும் 3 வயசே ஆயிருந்த அந்த பொண்ணை இந்த நீதிமன்றம் அம்மா கூட தான் அனுப்பி வச்சிருந்தது. ஆனா கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி எலினா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல எலினாவோட அனுமதி இல்லாம சைல்டு வெல்ஃபேர் சென்டர்ல இருந்து ராய் துளசிங்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து அந்த எமிய அவர் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு அவர் கூட போன அந்த பொண்ணை அவர் அறிமுகப்படுத்தினதே அவரோட 2வது மனைவின் தான். ஆனா அந்த நேரத்துல ராய்க்கும் துளசிக்கும் கல்யாணமே ஆகல. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் ராயும் துளசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தேவையில்லாம ஒரு நாடகத்தை நடத்தி எதுக்காக எம்மிய கூட்டிட்டு போனாருன்னு யாருக்கும் இன்னும் புரியல. இப்போதைக்கு எம்மி ராய் துளசி கூட வாழறதுல என்னோட கட்சிக்காரர் எலினாக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. தன்னோட மக அங்க பாதுகாப்பா இல்லங்கிற விஷயம் எலினாவோட மனச அமைதியே இல்லாம வச்சிருக்கு. அதனால கணம் கோர்ட்டார் அவர்களே, தயவு செஞ்சு எமியை ஏன் கட்சிக்காரர் எலினா கூட அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யூ கேன் ப்ரொசீட்.
மைலார்ட், ராய் அலெக்ஸ் எமியை ஒரு வெல்ஃபேர் சென்டர்ல இருந்து கூட்டிட்டு வந்தது ஒரு அப்பாவுக்கு மக மேல இருக்கிற அன்புனால மட்டும்தான். எமி ஒரு பெண் குழந்தைங்கிறதுனால அவளுக்கு ஒரு அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் தேவைங்கிறதுனால தான் துளசி ராய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுல தப்பான எந்த எண்ணமும் என் கட்சிக்காரருக்கு இல்ல. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், யூ கேன் ப்ரொசீட். சொந்த அம்மா உயிரோட இருக்கும்போது எதுக்காக எம்மிக்கு ஒரு வளர்ப்பு தாய்? என்ன இருந்தாலும் மகளுக்கு பெத்த தாய் மாதிரி வர முடியாது. கணம் கோட்டார் அவர்களே, எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வது போல அன்பும் அரவணைப்பும் துளசி கிட்ட இருந்து தான் மகளுக்கு கிடைக்கும்னு பெத்த தாயான எலினா நம்பல. அது மட்டும் இல்லாம துளசிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா தன்னோட குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு எலினா குழப்பத்துல இருக்காங்க. அதனாலதான் தன்னுடைய மகள் திரும்ப வேணும்னு எலினா கோர்ட்டை அணுகிருக்காங்க. இப்போ எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னது போல அவ்வளவு அன்பான ஒரு தாயா எலினா எனக்கு இருந்ததில்ல. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யூ கேன் ப்ரொசீட். குழந்தையே வேணான்னு அடம்பிடிச்ச எலினாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அது மேல அன்பே இல்ல, பதிலா கோபமும் வைராகியம் தான் இருந்தது. அதனால எலினா ரொம்ப சின்ன வயசுலயே எலினா மகளை உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப காயப்படுத்தியிருக்கா. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் அதிகமா பயன்படுத்துற ஒரு லேடி தான் இந்த எலினா. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், யூ கேன் ப்ரொசீட். என்னோட கட்சிக்காரர் எலினா போதைப் பொருள் பயன்படுத்துறதா எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னோட கட்சிக்காரரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்றாரு. எலினாவுக்கு போதைப் பொருள் பழக்கமே கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி கொட்கைன் மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதனால கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ எலினாவை செக்அப் பண்ண டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட். இந்த சர்டிபிகேட்ல எலினா பல வருஷமா போதைக்கு அடிமையானவன் சொல்லியிருக்காங்க. கணம் கோட்டார் அவர்கள் எங்க ரிப்போர்ட்டை சோதிச்சு பார்க்கலாம். இப்படி பல கெட்ட பழக்கங்கள் நிறைஞ்ச ஒரு அம்மா கிட்ட மகளை அனுப்ப ஒத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு போதை அதிகமாகும் போது மகளை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? இப்படி ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கிறதுனால தான் மகளோட கார்டியன்ஷிப்பை ராய் எனக்கு வேணும்னு கேட்கறது. எலினா ஒருவேளை முன்னாடி போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கலாம், ஆனா இப்ப அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அதனால மகளை தைரியமா எலினா கூட அனுப்பலாம். எதிர்கட்சி வக்கீல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலினாவுக்கு போதை பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க. வக்கீல் பல பொய்களை சொல்லி கேஸை திசை திருப்ப பார்க்கறாங்க. தயவு செஞ்சு ஒரு மக மேல அப்பாக்கு இருக்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டு எமிய தன்னோட கட்சிக்காரர் ராய் அலெக்ஸ் கூட வாழ்றதுக்கு அனுமதிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
இந்த மாதிரியான கேஸ்கள்ல கோர்ட் எப்பவுமே பெண் குழந்தைகளை அம்மா கூட அனுப்புறது தான் வழக்கம். ஆனா அம்மாவோட கேரக்டர்லையும் வாழ்க்கை முறையிலையும் நீதிமன்றத்துக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால எமி ராய் அவங்க 2 பேரோட விருப்பப்படிதான் இனி இந்த கோர்ட் தன்னோட தீர்ப்பை அறிவிக்க போகுது. அம்மா அப்பா அனுமதியோட எமி ராய் கிட்ட நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். எமியை கூப்பிடுங்க. எமி ராய், எமி போயிட்டு வாமா. வா எமி. அங்க போய் நில்லுமா. நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். உனக்கு உன் மம்மியை பிடிக்குமா? இல்ல. அப்பாவை? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை உங்க மம்மி டார்ச்சர் பண்ணுவாங்களா? ரொம்ப பண்ணுவாங்க. அப்பா? அப்பாவுக்கு என் மேல அன்பு அதிகம். நீ இப்ப யார் கூட வாழணும்னு ஆசைப்படுறமா? அப்பா கூடவா இல்ல அம்மா கூடவா? எனக்கு அப்பா கூடவும் துளசி அம்மா கூடவும் வாழதான் பிடிக்கும். நான் எங்க மம்மி கூட போக மாட்டேன். நீ போய் உக்காருமா. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ஆதாரங்களையும் எமி ராயோட வயசையும் மனநிலையையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கேஸுக்கு மேல் கோர்ட்ல இருந்து சிடி டிஸ்போஸ் டைரக்ஷன் இருக்கிறதுனாலையும் கேஸோட தீர்ப்பை இப்பவே நான் அறிவிக்க போறேன். எமி ராயோட கார்டியன்ஷிப் அப்பாவான ராய் அலெக்ஸுக்கே கொடுக்குறேன். கடவுளே.
தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் தேவா. எமி செல்லம், எலினா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம், நான் எதையும் கேட்க தயாரால. உங்களால நான் இன்னைக்கு ராய் துளசி முன்னாடி அவமானப்பட்டிருக்கேன். அது இந்த எலினாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அவமானம். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுக்கு பதிலா நான் ஒரு நல்ல வக்கீல் கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிருந்தேனா என் மக இப்ப ஏன் கூட வந்திருப்பா. பெரிய திறமையான வக்கீல்னு நீயா சொல்லிட்டு அலைஞ்சா பத்தாது, உருப்படியா வாதாட தெரியணும். இவ்ளோ ஈஸியான கேஸ்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலனா வக்கீலோட கோட்டை இனிமேல் நீ போடாம கழட்டி வைக்கிறதா நல்லது. நான் எதிர்பார்க்காத சில ஆதாரங்களை அவங்க உனக்கு எதிரா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தான் நான் தோத்து போயிட்டேன். திறமையான வக்கீல்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க. நேரம் கிடைக்கும் போது சத்யதேவ் வக்கீல் கிட்ட போய் கோர்ட்ல எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் வாதாடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ கோர்ட் வாசல மீதி. இன்னைக்கு உங்களால நான் இழந்துட்டு தவிக்கிறது என் மகளை மட்டும் இல்ல, என் கனவுகளையும் இழந்துட்டேன். ராயோடையும் என் பொண்ணோடையும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்ட எனக்கு ஏமாற்றம் தோல்வி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சாரி எலினா. நீங்க ஒரு சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஆனா நான் மகளும் புருஷனும் இல்லாம தனி மரமா வாழ வேண்டியதா இருக்கும் இனி என் காலம் முழுக்க. அந்த அவமானமும் வலியும் உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. எலினா, நான் நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. துளசிக்கும் ராய்க்காகவும் நீங்க என்கிட்ட டிராமா போட்டிருப்பீங்களோன்னு எனக்கு இப்ப தோணுது. இல்ல, நான் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம போ. நான் கொஞ்சம் தனியா நிக்கிறேன். ரொம்ப நாளா இவளை வாட்டிக்கிட்டு இருந்த கவலை இன்னைக்கு தீர்ந்து போச்சு. இனிமே எலினாவே நினைச்சாலும் இவளை கூட்டிட்டு போக முடியாது. மீறி முயற்சி பண்ணா எலினாவுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். உண்மையை சொல்லணும்னா ராய் டென்ஷன் ஆனதை பார்த்து நானே டென்ஷன் ஆயிட்டேன். எங்க எலினா எம்மிய கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு. அப்படின்னா நீ கவலைப்படலையா? உனக்கு தெரியுமா தேவா, என்னை விட இவ தான் அதிகமா கவலைப்பட்டா. வெளியில அதை எதையும் இவ காட்டவே இல்லை. துளசி, இனிமே யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா கவலையும் கோர்ட்டுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. இப்ப பாப்பாவை கூட்டிட்டு நீங்க ஒரு பிக்னிக் போங்க. கொஞ்ச நாளா இருந்த கவலை டென்ஷன் எல்லாம் போயிடும்ல. கொஞ்ச நாள் டென்ஷன் இல்ல மானசி. எமியை நான் கூட்டிகிட்டு வந்த அன்னையில இருந்தே என் மனசுக்குள்ள எப்ப வேணும்னாலும் எலினா வந்து இவளை கூட்டிட்டு போயிடுவாளுன்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் துளசி எமி மேல உயிரிய வச்சிருந்ததை பார்த்ததும் என் பயம் அதிகமாயிடுச்சு. நான் மட்டும் பயப்படாமல இருந்தேன். நானும் பயந்துட்டு தான் இந்த மம்மி என்னை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு. இப்ப நீ ஹாப்பியாமா? இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். நீ ரொம்ப கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும். குழந்தைய விட்டு பிரியற வலி என்னன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும்மா. ஆனா நீ கவலைப்படாதம்மா. கோர்ட் இன்னைக்கு ராயோடையும் துளசி கூடயும் உன் குழந்தைய அனுப்புனாலும் அவளுக்கு என்னைக்கு நீதாம்மா அம்மா. நீ எமிய எப்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் அவளை கூட்டிட்டு வரேன். அதே மாதிரி எமி ஒரு மாற்றான் தாய்கிட்ட வளர்றான்ற கவலையோ சிந்தனையோ உனக்கு வேண்டாமா. துளசி அவ பெத்த புள்ள மாதிரி தான் எமிய பாத்துக்கிறா. எனக்கு தெரியும். என்னை விட அதிகமான அன்பை துளசி கொடுக்கறனால்தான் அவ துளசி கூட போகணும்னு ஆசைப்படுறா. என்ன பண்றது, நான் இப்ப தனியாயிட்டேன். பரவாயில்ல.
இவ்வளோ நாள் என் பொண்ணு என் கூட வந்துருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த எதிர்பார்ப்பு இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. என்ன ஆனாலும் என் பொண்ணுக்கு கிடைச்சது ஒரு அன்பான அம்மா தான். அவ இனி சந்தோஷமா அவ அப்பா கூடவும் துளசி கூடவும் வாழட்டும். நான் என்னோட அப்பா அம்மா கூடவே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் என் மகளையும் ராயையும் பார்த்து குட் பை சொல்லணும். உனக்கு அம்மாவை பார்த்தா பயமாம்மா? இனி நான் வரமாட்டேன். நான் கிளம்புறேம்மா. உன்னோட இல்லை, தனியாதான். நீ இனிமேல் இங்கே இருப்பம்மா. எமி, அம்மாவுக்கு உம்மா கொடுமா. அம்மா நான் யூகேக்கு கிளம்புறேன். இனி உங்க லைஃப்குள்ள நான் வரமாட்டேன். கிளம்புறேன். பாய். இந்த எலினா யாருன்னு இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க. தேவா, அப்ப நாங்க கிளம்புவா? ஓகே, போலாம். போலாமா? வா. வரேன்க்கா. சரி, வா. வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தம்பி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.